அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 154 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த மார்ஷல் சோலால், அதாவது உண்மையாக சொல்லணும்னா அவன் ராஜாவோட பையனே கிடையாது, அதை அவனே சொல்லிட்டான். அவனுக்கும் நம்ம ஆட்களுக்கும் சண்டை இல்லையா, பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தோல்வியில் முடிஞ்சு போச்சு. ஸோ சண்டை அப்படிங்கிறத நடந்துகிட்டு இருக்கு. அவன் வந்து அந்த ஏஞ்சல் டொமைன் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஏஞ்சல் டொமைனுக்குள்ளே நம்ம ஹீரோடைய பவர் அப்படிங்கிறது கம்மியாகிட்டே இருக்கு. ஸோ எப்படியாவது இதை உடச்சிக்கிட்டு மேலே வரணும் அப்படின்னு இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ இவன் பார்த்தீங்கன்னா தங்சானுக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்குறானா. சொன்னா கேளு, ஒழுங்கு மரியாதை என் பக்கம் வந்துரு அப்படிங்கிறான். ஆனால் தங்சான் என்ன சொல்கிறான், தம்பி உனக்கான பதில் ஏற்கனவே சொல்லியாச்சு, ஏன் பதில் ஒன்று தான் சொல்லிட்டு அவனோட ஈட்டி இருக்குல்ல அதை எடுத்து அட்டாக் பண்ண வராங்க. ஈட்டி அப்படிங்கிறது தங்சானுடைய ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக் இல்லையா. ஆனால் இவன் போய் அதை தடுக்கும் பொழுது அந்த ஈட்டி பீஸ் பீஸாக நொறுங்கி போச்சுங்க. இப்போ தங்சான் தன்னைத்தானே பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் இதுக்கு முன்னாடி பயன்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு சோல் ஸ்கில்லை பயன்படுத்துகிறான். அதாவது ஷாவோடைய நத்திங்னஸ் அப்படிங்கிற சோல் ஸ்கில்லை பயன்படுத்தி எஸ்கேப் ஆகிறான். இதை பார்த்த உடனே இவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியம். ஏன்னா இவனோட டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங், ரொம்ப பவர்ஃபுல். அப்படி இருக்கும்பொழுது ஈஸியாகவே நீ எஸ்கேப் ஆயிட்டியே, ஆனாலும் அந்த பவர்லாம் பத்தாது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். வேற என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. அடுத்து அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஹோலி ஸ்வாட் அப்படிங்கிறத கையில் எடுக்கிறாங்க. இந்த ஹோலி ஸ்வாடை எடுத்து ஒரு வீசினது தான் அந்த பில்டிங் உடஞ்சிருச்சு. அதை விட்டுருங்க, ஸ்கையை வந்து ரெண்டாக பொழந்துருச்சுங்க. தங்சான் என்ன யோசிக்கிறான், அந்த டெலிபோர்டேஷன் இருக்குல்ல அதை பயன்படுத்தலாமா அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் இந்த ஒரு டொமைனுக்குள்ள அது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியலையேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கி பாயவில் அட்டாக் பண்ண வந்துருமா. உடனே வந்து அந்த இன்விசிபிள் கோல்டன் ஷீல்டு இருக்கு இல்லையா, அதை போட்டு தடுத்துக்கிறான். இருந்தாலும் அவன் அடித்த அடுத்த அடியில் நம்மால் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். இவனுங்களாம் பதறி போகிறாங்க. ஆனாலும் இவன் பார்த்தீங்கன்னா கையில் ஹேமர் எடுத்துட்டாங்க. ஹேமர் எடுத்து அந்த ரேண்டம் ஹேமரிங் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஸ்கில்லை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்தில் அந்த ஷுவேச்சிங்கை சிரிச்சா கூட அதுக்கப்புறம் அவனுடைய பார்வை மாறுது. ஏன்னா இந்த ஹேமரிங் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இவன் வந்து முடிவு பண்ணிட்டான், இதுக்கு மேலே இவனை விட்டா நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கத்தி அப்படிங்கிறத வர வச்சு தங்சானை அட்டாக் பண்ணுறான். இப்போ தங்சான் என்ன தெரியுமா பண்ணுறான், அங்கேருந்து லைட்டாக சைடை நகர்ந்து போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த டொமைனுக்குள்ளே நகருறது அப்படிங்கிறது கஷ்டம். இருந்தாலும் அவன் எப்படி நகர்ந்து போகிறான், இவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 டெக்னிக்கை ஒன்றா மிக்ஸ் பண்ணி நகர்ந்து போகிறான். இல்லைனா அவனால் நகர முடியாது. அவனுடைய கோஸ்ட்லி ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அது அவனுடைய ரேண்டம் ஹேமரிங், அதுக்கப்புறம் டெலிபோர்டேஷன், 3த்தையும் பயன்படுத்தி தான் அவன் நகர்ந்துக்கிட்டு இருக்கான். ஸோ இவ்வளோ நேரம் கான்ஃபிடென்ட்டாக இருந்த ஒருத்தன் இப்போ லைட்டாக பார்த்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிக்கிறான். இவனை விடக்கூடாது, இவனை எப்படியாவது நிறுத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்குறான். இவன் என்ன பண்ணாலும் தங்சான் நிறுத்துற மாதிரி தெரியல. அடுத்து இவன் என்ன பண்ணுறான், இவனோட 6th சோல் ஸ்கில் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் ரோர். இந்த ஏஞ்சல்ஸ் ரோர் டெக்னிக் அப்படிங்கிறத இவன் பயன்படுத்தும் போது இவங்க ஆட்களே வந்து பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க. கீழே சண்டை போடுறாங்கல்ல, அவங்களால தாங்க முடியலங்க. இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாக். இந்த கிராண்ட் சோல் அண்ட் மாஸ்டர்ஸ் அவங்களாலே வந்து தாங்க முடியல, பயங்கரமாக இருக்குது. ஆனால் தங்சானை இதை அஃபெக்ட் பண்ண மாதிரி தெரியல. அவன் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 அட்டாக்குமே மோதுதுங்க. பயங்கரமான ஒரு எனர்ஜி ஃப்ளக்சுவேஷன் நடக்குது. கீழே சண்டை போகிறவங்க சண்டையை நிறுத்திட்டு மேலே பார்க்குறாங்கன்னா பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி ஃப்ளக்சுவேஷன். தங்சான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கிட்ட இருக்கக்கூடிய மொத்த சோல் பவரையும் வச்சு அட்டாக் பண்ணுறான். இந்த அட்டாக்கு அப்புறம் அவன் உடம்புல சோல் பவர் அப்படிங்கிறது இருக்காது. ஆக்சுவலாக இவன் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு டொமைனையும் அவன் உடைக்கிறாங்க. ஆனால் அது உடஞ்சதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவனோட சோல் பவர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுச்சு. இப்போ இவங்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா இந்த டொமைனை உடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஹீரோ எப்படி பார்த்தாலும் ஒரு சோல் எம்பரர் தான், கரெக்டுங்களா, லெவல் 60 தான் இருக்கான். அவன் வந்து லெவல் 70 கிட்ட இருக்கான். அப்படி இருக்கும்பொழுது எப்படி இவனால் அதை உடைக்க முடிஞ்சது? அது மட்டும் இல்லாமல் அவனை காயப்படுத்த வேற முடிஞ்சது. இப்போ ஷுவேச்சிங் என்ன சொல்கிறான், நீ வந்து தொடர்ந்து எனக்கு சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக கொடுத்துக்கிட்டே இருக்க. என் வாழ்க்கையிலேயே 2 பேருக்கு தான் என்னுடைய வாழ்நாள் எதிரியாக இருக்கிறதுக்கு தகுதி இருக்குது, அதில் நீ 2வது ஆள் அப்படின்னு சொல்கிறான். இப்போது இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், சைடில் இருந்து நம்ம தங்சானை அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் ஷுவேச்சிங்கை அதை தடுத்து விட்டுறான். அவன் என்ன சொல்கிறான், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இவனை இந்த மாதிரி அட்டாக் பண்ணுவேன், இவனை கொல்றதுன்னா அது ஏன் கையால் மட்டும் தான் நான் கொல்லுவேன், வேற யாரும் கொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டளையை போடுறான்ப்பா. இப்போது தங்சான் அப்படியே பார்க்குறான், பரவாயில்லையே உனக்கு ஒரு நல்ல குணம் அப்படிங்கிறது இருக்கே அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறான், தம்பி இந்த உலகத்தில் வந்து நல்லது கெட்டது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஆனால் கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்கிறது தான் சட்டம், அவன் சொல்கிறது தான் இந்த உலகம் நம்புவான் அப்படிங்கிறான். இப்போது தங்சான் என்ன யோசிக்கிறான், அவன் உடம்புல சுத்தமாக சோல் பவரே இல்லை, எப்படி அவன் வந்து அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஷுவேச்சிங் என்ன சொல்கிறான், உன்னை நான் என் கையால் கொல்ல போகிறேன், உனக்கு நான் கடைசியாக செய்யக்கூடிய ஒன்று இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கத்தி அப்படிங்கிறத வர வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ நிறுத்து அப்படிங்கிறான். என்னடா அப்படின்னு கேட்டால், உண்மையிலேயே நீ யார் அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு தெரியுது இவன் வந்து டைம் ஓட்டுறான் அப்படிங்கிறது தெரியுது. இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான், சரிப்பா உனக்காக நான் உண்மை என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், நீ அதை தெரிஞ்சுக்கிட்டு நிம்மதியாக செத்துப்போ அப்படிங்கிறான். இப்போ தான் இவன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உண்மையான உருவம் என்ன அப்படிங்கிறத காட்டுறாங்க. இது ஆக்சுவலாக பையனே கிடையாது, இது ஒரு பொண்ணு. இந்த மார்ஷல் சோலாலில் பிபி தோங்க இருக்கால, அவளுடைய பொண்ணு இவ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரென்ஷுவே. எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க.
ஏன்னா இது ஒரு பொண்ணு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ தான் முதல் முறை பார்க்குறாங்க இல்லையா? ஒரு சில பேர் என்ன பண்ணுறானுங்க, டேய் இப்படி ஒரு அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லையடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. தங்சானுமே பார்க்குறான். தங்சான் என்ன சொல்கிறான், நீ பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, நீ மார்ஷல் சோலாலேருந்து வந்திருக்க அப்படிங்கிறதுனால நீ என்னுடைய எதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ ரென்ஷோ என்ன பண்ணுறா அப்படின்னா, தங்சான் நீ வந்து செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கத்தியை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுறாப்பா. ஆக்சுவலாக தங்சான் உடம்புல இதுக்கு மேலே தெம்பு கிடையாதுங்க. அவனுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னடா சோல் பவரே இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு முழிக்கிறான். மற்றவங்களாலையும் உதவி செய்ய முடியல. ஏன்னா அங்கே இருக்கவங்க தடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் பொழுது அந்த சோல் போன் இருக்குல்ல, அது ரியாக்ட் ஆகுது. அதுக்குள்ளே இருந்து ஷாவு வெளியில் வரா. ஆக்சுவலாக அவளோட ஸ்பிரிட்டால் இதை தாக்கு பிடிக்க முடியுமா? முடியாது. தங்சான் வந்து சொல்கிறான், வேணாம் உன்னால் வந்து தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிறான். ஆனால் அவன் என்ன தெரியுமா பண்ணுறா, அந்த ஒரு பேக்குள்ளே அவளுடைய ஒரிஜினல் பாடி இருக்குல்ல, அவளுடைய பாடியை வெளியில் எடுத்து பாடி சோல் ரெண்டுமே வந்து ஃபியூஸ் ஆகுது. சரி ஃபியூஸ் ஆனதெல்லாம் ஓகே, அவள் எதுக்கு வெளியில் வந்தா? சண்டை போட தானே வந்தா. இப்படியே திரும்பி போய் தங்சானை கட்டி பிடிச்சிப்பாளா? அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் அங்கே ஒரு அட்டாக் வந்துகிட்டு இருக்கு, தடுப்பீங்களா இல்லை ஓடுவீங்களா? என்னடா உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவன் வந்து அவளை தள்ளுறான், ஓரம் போன்னு தள்ளுறான். அவன் போக மாட்டேங்கிறாங்க. இந்த ஒரு அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலே படுது. ஆனால் இவங்களுக்கு ஆக்சுவலாக ஒன்றும் ஆகலை. இன்னொரு பக்கம் இவங்க பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க வச்சுக்கோங்க. ஷாவ் என்ன சொல்கிறான்னா, எனக்கு எதுவுமே ஆகலை, என்கிட்ட வந்து ஃப்ளெக்சிபிள் போன் ஆர்மர் இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ எந்திரிச்சு நின்று இவ்வளோ தான் முறைச்சி பார்க்குறா. இந்த வரம் இருடின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி போகிறாங்க சண்டை போகிறதுக்கு. அந்த பொண்ணை பார்க்குறா, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி புரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் அட்டாக் பண்ணால் கூட அவளால் ஷாவை அட்டாக்கை பண்ண முடியல. இவகிட்ட டெலிபோர்ட்டேஷன் இருக்குல்ல, ரொம்ப ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆகி கிட்ட போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. கிட்ட போனாலே நம்ம ஷாவுக்கு நிகர் யாரும் சண்டை போட முடியாது. அந்த அளவுக்கு அடிப்பாய்வ, ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்கும். ஸோ அவளால் தாக்கு பிடிக்க முடியலங்க. அடிச்சு அடியில் அந்த பொண்ணு மேலேருந்து கீழே வந்து விழுந்துட்டா. ஸோ பேசிக்காக சொல்லணும்னா அவங்க வந்து தோற்று போயிட்டாங்க. இப்போ இவளும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப தங்சான் கிட்ட வந்துட்டா. இப்போ இவள் வந்த வேலை முடிஞ்சிச்சு இல்லையா? ஸோ பழைய நிலைக்கே மாறி அவளுடைய பாடி வந்து உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. இவளோட சோல் வந்து பார்த்தீங்கன்னா சோல் போனுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கிராண்ட் சோல் மாஸ்டர்ஸ் சும்மா இருப்பானுங்களா? அவனை கொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரை போடுறாங்க. எல்லாருமே தங்சானை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் யாரோ ஒருத்தர் ஒரு ஷீல்டை போட்டு அவனை தடுக்கிறாங்கப்பா. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்க கிட்ட தான் அந்த கோல்டன் ட்ரையாங்கிள் ஃபியூஷன் இருக்குல்ல. இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, டேய் அவனுங்களாம் என்னடா பண்ண முடியும், அடிச்சு கொல்லுங்கடா அப்படிங்கிறானுங்க. ஆனால் மாஸ்டர் உள்ளுக்குள்ளே வரும்போதே சிறப்பான சம்பவம் பண்ணிட்டு தான் வராரு. அந்த கோல்டன் ட்ரையாங்கிள் ஃபியூஷனை பார்த்த உடனே இந்த கும்பலும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுச்சு. அந்த பொண்ணு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம ஆட்கள் உள்ளுக்குள்ளே வந்து எல்லாருமே துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மாஸ்டர் தங்சான் கிட்ட சொல்கிறாரு, நீ இப்போ உன்னோட வேலையை பாரு அப்படிங்கிறாரு. தங்சானும் வேகமாக உள்ளுக்குள்ளே ஓடுறான். இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.